வாழ்க வையகம், வளர்க பாரதம். இன்னைக்கு டாப்பிக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தனிநபர் பிளாட் அல்லது ஃப்ளாட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி, நிலமோ அல்லது கட்டிய வீட்டையோ வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் யாரோ விற்றாங்க நான் வாங்கணுன்ற மாதிரி போய் வாங்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அரசாங்கம் நிலத்தையே 7 வகையாக பிரித்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இது விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இரண்டாவது ரெசிடென்ஷியல் லேண்ட். இதை நம்ம வீடோ ஃப்ளாட்ஸோ இதை கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டுமே அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. 3 கமர்ஷியல் லேண்ட். இந்த நிலத்தில் வியாபார ரீதியாக அதற்கென்றே தனியாக ஒதுக்கப்பட்ட நிலம். அங்கே வியாபார ரீதியாக நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 4வது இண்டஸ்ட்ரியல் லேண்ட். இந்த நிலம் தொழிற்சாலைகள் அமைக்க ஏதுவான இடம். தொழிற்சாலைகளை புதுசாக தொடங்கணும் போது அந்த இடம் ஆல்ரெடி கவர்மெண்டால் அங்கீகாரம் கொடுத்துருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கன்வர்ஷன் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூஸ். இப்போ விவசாய நிலத்தை கன்வர்ஷன் அதுக்கு உரிமம் கொடுத்து வேறு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இடம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டுது, வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. இப்போ சென்னை மாதிரி சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டை நாளுக்கு நாள் அதை எடுத்துகிட்டு கன்வர்ஷன் பண்ணி வீடு கட்ட அனுமதி கொடுத்துட்டே போகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டை கன்வர்ஷன் பண்ணி வேறு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றது கவர்மெண்ட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். எளிமைப்படுத்தப்பட்டு நடைமுறைகளுடன் தொழில் செய்ய உருவாக்கப்பட்ட இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ரீசெண்டாக கூட நம்ம சீஃப் மினிஸ்டர் வெளிநாடுகள்லாம் போயிட்டு தொழிலாளர்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணி வாங்க எங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் தொழிற்சாலைகளாக அமைங்க அந்த மாதிரி இன்வைட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தார். அது எதுக்காகன்னா நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் க்ரோத் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக. அப்படி பார்க்கும்போது அவங்கள நம்ம இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இடம், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உண்டான வசதிகள், இது எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கம்மி பண்ணி எல்லாத்தையுமே எளிமையாக்கப்பட்டு அவர்களை நாம் இங்கு அழைத்து தொழிற்சாலைகளை அமைக்க அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட இடம். அடுத்து எக்கோ சென்சிட்டிவ் அண்டு ரிசர்வ்டு லேண்ட்ஸ். இது தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம். உதாரணமாக நம்ம சொல்லலாம் வண்டலூர் ஜூ. அங்கே வனவிலங்கு சரணாலயத்தை வச்சு நாம் பாதுகாக்கிறோம். அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம், பராமரிக்கிறோம். உடன் பூங்கா, தேசிய பூங்காவையும் ஒரு பெரிய பூங்காவையும் அதில் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தால் வகைப்படுத்தப்பட்ட நிலம் இருக்கும்போது நாம் வாங்கக்கூடிய பிளாட்டோ இல்லை ஃப்ளாட்டோ இது போன்ற அங்கீகாரம் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எனக்கு தெரியணும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்றதை அடுத்து நம்ம வீடியோவில் நாம் பார்க்கலாம்.